வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாக பிரியாணி எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு அந்த பிரியாணி கூட வைக்கிற கத்திரிக்காய் தொக்கு பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்குமே அந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கத்திரிக்காவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சம் குழம்புத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தொக்குக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட வெள்ளை எள்ளு சேர்த்து தண்ணி விடாமல் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கலந்து விடும்போது கத்திரிக்காவை நல்லா கரண்டி வச்சு குத்தி குத்தி விடுங்க. அப்போது தான் அந்த தொக்கு வந்து நல்லா திக்காக நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தொக்கை பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.